ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கப் சாம்பிராணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மீடியா வாய்ஸ் சேனலில் வந்து தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம், இப்போ வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி தான் நம்ம போட்டுருந்தோம். இப்போ வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் சாம்பிராணி பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நிறைய பேர் கேட்டுனே இருக்காங்க, இது மேக்கிங் எப்படி நாங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்களா. அவங்களுக்காக வந்து இந்த கப் சாம்பிராணி வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக வந்து ஒரு வீடியோ போடுறோம். வந்து 1 கிலோ 108 மூலிகை பவுடர் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து 108 மூலிகை பொடி கலந்ததுனால நல்ல வாசனையாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிராணிலாம் மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் யாதா பவுடர், நல்ல புகையும் வாசனையும் கொடுக்கக்கூடியது. இது 50 கிராம் வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் இது வெள்ளை குங்குலியம், இந்த குங்குலியத்தை வந்து 100 கிராம் மிக்சியில் போட்டு அரைச்சி இதே மாதிரி நல்லா பவுடராக பண்ணி இதையும் அந்த மூலிகை பொடியோடு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னா அந்த கட்டி சாம்பிராணி, இதை நம்ம டேரெக்டாக நம்ம மிக்சியில் அரைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி சுற்றியால் தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 108 மூலிகையில் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். வந்து பார்த்திங்கன்னா அளவாக தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து ரெடி பண்ணுற இந்த கப் சாம்பிராணிக்கு இந்த மாவில் 550 600 ml தண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்காக எல்லா மாவுக்கும் வந்து இதே ரேஷியோல மிக்ஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு மாவுக்கும் அந்த தண்ணியோட அளவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி அதிகமாக போகும்போது பர்னிங் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக. ஒவ்வொரு டைம் மெட்டீரியல் வாங்கும்போது எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே டெஸ்ட் பண்ணி ஒர்க் அவுட் ஆன அப்புறம் தான் நாங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணி அது கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி தெளித்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கறித்தூள் போட்டு தான் ரெடி பண்ணுறோம். அது கறித்தூளில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம்ஸ் போட்டுக்கலாம். ரோஸ் ஃப்ளேவர்னா ரோஸ் ஃப்ளேவர் போட்டுக்கலாம், சாண்டல் ஃப்ளேவர்னா சாண்டல் ஃப்ளேவர் போட்டுக்கலாம். ஒவ்வொரு பெர்ஃப்யூம் போட்டு ஒவ்வொரு ஃப்ளேவரில் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணி தான் சேல் பண்ணலாம். அதில் பதத்துக்கு வந்து இது வந்துச்சு, என்ன சொல்லுவாங்க, புட்டு மாவுன்னு சொல்லுவாங்களே, அந்த பதத்தில் வந்து இது இருக்குது. இப்போது இதில் வந்து நம்ம இன்னொரு பொருள் சேர்க்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம் பவுடர். இது பேர் ஜிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா 80 100 கிராம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம மெட்டீரியல் நம்ம மாவை பொறுத்த அளவில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோட அளவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான், நம்ம விருப்பப்படி நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பிராணி இன்னும் எக்ஸ்ட்ரா வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக பண்ணணும் அப்படின்னாலே சேர்த்துக்கலாம். கம்மி பண்ணால் வாசனை போக கம்மியாகிடும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா வாசனை போகையும் அதிகமாக இருக்கும். நம்ம கையில் கஸ்டமர் வாங்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்டோட இதுவும் வந்து மாறும். நல்லா குவாலிட்டியாக பண்ணும்போது காசு வந்து அதிகமாக தான் ஆகும். அது எப்படி வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். இதுக்குன்னு இப்படி தான் ஒரு ஃபார்முலாலாம் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு தெரியலனா கூட நம்ம கடையில் வாங்கி பண்ணிவிட்டு நம்மளா ஒரு ஓன் ஃபார்முலா கூட நம்ம பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம் பவுடர் மிக்ஸ் பண்ணி மெட்டீரியல் வந்து நம்ம பதத்துக்கு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம கப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன இதில் வந்து நம்ம கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் வந்து நம்ம மாவு போட்டுப்போம். மேனுவல் மிஷின், இது கரண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. மேனுவலாக வந்து நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அடிச்சு இப்படி மேலே போகணும்னா நம்ம கப் சாம்பிராணி வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதானா? அதான். இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி திருப்பி மாவு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நமக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த அளவுக்கு இதில் மாவு போட்டுட்டு இதை கொஞ்சம் வேகமாக மேலே எடுத்தோம்னா பீஸ் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் வாங்கிப்பாங்க. கடையிலேயே நாங்கள் சேல் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணிடலாம். உடல் உழைப்பை வச்சு நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக தயாரிச்சிடலாம். ஆனால் எடுத்துகிட்டு போய் இதை சேல் பண்ணும்போது நிறையா கஷ்டம் இருக்குது. ஏன்னா நம்ம ரெடி பண்ணுற கப் சாம்பிராணி மாதிரியே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 வகையான பிராண்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ப்ராடக்ட் வந்து வாங்க வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ரெண்டாவது கடையில் போய் நின்று நம்ம அவங்க கடைக்காரர்களை பேசி புரிய வச்சு இது பண்ணுறது நம்ம ரொம்ப கஷ்டம். கடைக்காரங்களே எடுத்துகிட்டு போய் வாங்க மாட்டாங்க.
வந்து அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்துட்டு இன்னொரு என்ன பேட் கமெண்ட் நம்மளுக்கு பண்ணுவாங்கன்னு பயந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா எதையுமே சக்சஸ் பண்ணவே முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைனல் ரெடி பண்ணி பிளான் பாத்துல வச்சு சேல் பண்ணேன். அப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஊர்லயே வந்து சில பேர் வந்து பார்த்தா கிண்டல் அடிச்சாங்க. கடைசியில படிச்சுட்டு மாடு மேய்ச்சான், இப்போ வந்து ஃபைனல் சேல் பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு வேணா சொல்லு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கடைகளுக்கு சேல் பண்றோம், எல்லாருமே சேல் பண்றோம். நல்லபடியா சேல்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. கூச்சத்தை விட்டுடணும், ரெண்டாவது வந்து பயத்தை விட்டுடணும், இன்னொருத்த பண்ற நெகட்டிவ் கமெண்ட் வந்து மைண்ட்ல ஏற்றிக்க கூடாது. அப்படின்னா இந்த கப்சாம்பா எல்லா பிசினஸும் சக்சஸ்ஃபுல் தான். கிட்ட எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்தது இல்ல. ஏன்னா கம்ப்ளைண்ட் வர அளவுக்கு நான் பண்ணவே மாட்டேன். ஒரு ப்ராடக்ட் வந்து சரி இல்லையா, அதை எதுவுமே மல்லு கட்டி சேல் பண்ற ஐடியா நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இந்த ப்ராடக்ட் இங்கே நின்றோம், நான் சேல் பண்ண மாட்டேன், நம்ம யூஸ் பண்ணிப்போம். நல்லா இருக்கிற ப்ராடக்ட் தான் கஸ்டமர் கையில் போகும். ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணும்போது ஃபினிஷிங் எல்லாம் மிஷின் கிடையாது, கையில ஒரு ஹேண்ட் டை மாதிரி வச்சு ரெடி பண்ணி சேல் பண்ணியிருந்தோம். மிஷின் வாங்குற அளவுக்கு அப்போ முடியல, அப்போ ஃபினிஷிங் இல்லாம போச்சு. அதனால கஸ்டமர் எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் வந்து நம்மளே கஸ்டமர் வந்து நல்ல நீட்டான ப்ராடக்ட் தரணும்னு சொல்லிட்டு மிஷின் வாங்கி எல்லாம் பண்ணிருக்கோம். சேனல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினே இருந்தேன். இதில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ வரும், உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் வரும், வீடியோ எடிட்டிங் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துனே இருக்கும். அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்து சேனலை வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கமெண்ட் தோணுதோ அந்த கமெண்ட் வந்து இது பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக பேசுவோம்.